அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். நேச்சுரோபதி வந்த 10வது நாள் வீடியோ பார்க்கலாமா? காலையில் எப்பவும் போல் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 8 மணி வரைக்கும் ஒர்க் அவுட் இருக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா இதுக்கு முன்னாடி வீடியோவில். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் 6 மணிக்கு வெளியே வருவோம் ரூம்பை விட்டு அந்த ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வெஜிடபிள் ஜூஸ். டாக்டர் கேட்டாங்க வேறு எதுவும் மாற்றுட்டா அப்படின்னு. எனக்கு என்னமோ வெஜிடபிள் ஜூஸ் தான் பிடிச்சிருக்கு, அதனால் அதவே கண்டினியூ பண்ண சொல்லிட்டேன். ஜிக்கு பார்த்தீங்கன்னா மின்னல் ஜாவா. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் எங்களுக்கு டே முழுக்க ஒர்க் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா விஐபி வர என்ட்ரன்ஸ் கேட். 5 பில்டிங் இருக்குது, ஒவ்வொரு பில்டிங்லேயும் 5 ஃப்ளோர் இருக்குது. பில்டிங்கை விட்டு வெளியே வந்தவுடனே இந்த மாதிரி 1 2 3 4ன்னு சொல்லி ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஆப்போசிட்டு நம்பர் இருக்கும். இதை பார்த்து நம்ம எந்த பில்டிங்குள்ளே போகணும் அப்படிங்கிறத போய்க்கலாம். நம்பர் 1 பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஜென்ஸுக்கு பாடி ஆயில் மசாஜ் இருக்கும். அப்போது டைம் கொடுத்துருப்பாங்க, அந்த டைமில் போய் செஞ்சுக்குவாங்க. அடுத்து பில்டிங் நம்பர் 1க்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விசிட்டிங் மீட்டிங் ஹால், ரிசப்ஷன் ஹால் இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கும். அங்கங்கே தெளிவாக போர்டில் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து நம்ம போய்க்கலாம். தெலுங்குலேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஏன்னா ஆந்திராங்கிறவங்க தெலுங்குக்காரங்க தான் அதிகமாக வர்றாங்க இங்கே. அடுத்து நம்பர் 2க்கு போகலாம். நம்பர் 2ல் ரைட் சைடு பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு தான் நடந்துகிட்ருக்கும். என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா போர்டில் போட்டிருக்குறாங்க பாருங்கள். ஃபிசியோதெரப்பி, அக்கு பஞ்சர், அக்கு ப்ரெஷர். அடுத்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஸாலஜியில் வந்து ஹெட்டு, நெக்கு, ஃபேஸு, ஷோல்டர், ஸ்பைனல் கார்டு அண்ட் ஃபுட். அப்புறம் இஎம்எஸும் இருக்குது. ஓஜன் தெரப்பி, மேக்னட் தெரப்பி இதெல்லாமே இருக்குது. ஜென்ஸுக்கு தனி, லேடிஸ்க்கு தனி இங்கே தான் இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா பில்டிங் நம்பர் 2 கிரவுண்ட் ஃப்ளோரில் லேடிஸ்க்கு பாடி ஆயில் மசாஜ் இருக்கும். இதுவுமே டைமுக்கு போகணும். அடுத்து நம்பர் 3க்கு போகலாம். லன்ச் டைமும் நெருங்கிடுச்சுங்க, மணி 12 ஆயிடுச்சு. நம்பர் 3ல் ரைட் சைடில் டைனிங் ஹால். லன்ச் முடிச்சுட்டு வரலாம். லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல்கா ரைஸ்க்கு லெமன், உருளைக்கிழங்கு பொடி பாசிப்பயிர் கடைச்சல், கோவக்காய் பொரியல், கீரை பருப்பு, வெண்டைக்காய் குழம்பு, தயிர். குழம்பு பொரியல் கூட்டுக்கெல்லாம் வந்து உப்பு காரம் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதுக்கு லெமன் லைட்டாக பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும். அதுக்காக தான் அவங்களும் லெமன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சைடில் வச்சுக்க தேவைன்னா பிழிஞ்சு விடுவேன், இல்லாட்டி அப்படி விட்டுருவேன். நம்மளுக்கு வந்து அதே பழகி போச்சு. டைனிங் ஹாலுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா பில்டிங் நம்பர் 3. இங்கே என்ன இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர்லன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கன்சல்ட்டிங். இதெல்லாமே உங்கள்கிட்ட சொல்ல மறந்தது என்னென்னா பில்டிங் நம்பர் 2ல் மொட்டை மாடியில் சலூன் அண்ட் பியூட்டி பார்லரும் கூட இருக்குது. பேசிக்கிட்டே 4க்கும் வந்தாச்சு இல்லையா. நம்பர் 4ல் ரைட் சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன், மெடிடேஷன் ஹால், குக்கிங் ட்ரைனிங் கிளாஸ் இதெல்லாமே இருக்குது. இந்த மெடிடேஷன் ஹாலுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் நம்பர் 4. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மெடிக்கல் ஷாப்பு, ஜென்ரல் ஸ்டோர் எல்லாம் இருக்குது. வீட்டிலேருந்து வரும்போது நம்ம என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத இமெயில் பண்ணியிருந்தாங்க, அதனால் நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் ஏதாவது தேவைப்பட்டால் இங்கே ஜென்ரல் ஸ்டோரில் காசு கொடுத்து வாங்கிக்கணும். அடுத்து லாஸ்ட் 5 வந்தாச்சு. ரைட் சைடு பார்த்திங்கன்னா யோகா பெயின் ரிலீஃப் கிளாஸ் நடக்கும் 1 ஹவர் போல். டெய்லியும் 1 ஹவர் இங்கே வந்து பெயின் ரிலீஃப் யோகா கற்றுக்கணும். யோகா கிளாஸ் ஆப்போசிட் பில்டிங் நம்பர் 5.
கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டாஃப்ஸ் டைனிங் ஹால். அடுத்து லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு, டாக்டர்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வர்ற என்ட்ரன்ஸ். ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸோடைய ஹேண்ட்பேக்கை வந்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்களாம். ஏன்னா அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வெளியே இருந்து கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் உள்ள நாட் அலௌடு. இதுலேயே கடைசிக்கு போனால் கிருஷ்ணா ரிவர் இருக்கும். வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கிறனால இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.